நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற படம் தான். இயக்குனர் தங்கர் பச்சான் மகன் விஜித் பச்சான் நடிப்பில் வெளியாகி இருக்கும் படம் பேரன்பும் பெருங்கோபமும். தங்கர் பச்சான் மகன் விஜித் பச்சான் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் ஆக்டிங். முதல் படமா இது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கார். இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்ப்போம். விஜித் பச்சான் ஒரு மருத்துவமனையில் ஆண் நர்ஸாக பணிபுரிகிறார். அந்த மருத்துவமனையில் குழந்தைகள் கடத்தப்படுகின்றன. அதற்கு ஹீரோ தான் காரணம்னு விஜித் பச்சானை கைது செய்கிறது. அப்போ ஒரு பழைய சம்பவம். ஊரையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மைன் கோபி அருள்தாஸ் சகோதரர்கள் கலப்பு திருமணத்துக்கு எதிரானவர்கள், ஜாதியை தூக்கி பிடிப்பவர்கள். அந்த ஊரில் கலப்பு திருமணம் செய்யும் இளம் ஜோடி காதலனை கொன்றுவிட்டு காதலியை பைத்தியமாக்கி அலைய விடுகிறார்கள். இதை பார்த்து யாரும் சாதி மாறி காதலிக்க கூடாது என்பதற்காக இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மைன் கோபி அருள்தாஸ் வில்லன்களாக மிரட்டலான நடிப்பு. மைன் கோபி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். படத்தின் இயக்குனர் சிவபிரகாசம் செகண்ட் ஹாப்லையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும். இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல்கள் பிரமாதம். அங்காளமா முத்தாளமா என்கிற திருவிழா பாடல் சூப்பராக இருக்குது. படத்தில் மலையாள டைலாக் கொஞ்சம் வருது, நமக்கு புரியும்படியாக தான் இருக்குது. தங்கர் பச்சான் எடுத்த அழகி, சொல்ல மறந்த கதை, 9 ரூபாய் நோட்டு, சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படங்கள். அப்படிப்பட்டவர் தன் மகனை அறிமுகம் செய்யும் போது சாதாரண கதையில் அறிமுகம் செய்வாரா? நல்ல கதையைத்தான் தேர்வு செய்திருக்கிறார். சாதி வெறியர்களுக்கு சாட்டை அடி இந்த படம். பிரபல அரசியல் தலைவர்கள் இந்த படத்தை பார்க்க சொல்லி சிபார்சு செய்திருக்கிறார்கள். பாடல் வெளியீட்டு விழாவில் தங்கர் பச்சானின் சினிமா நட்பு வட்டாரமே திரண்டு வந்து வாழ்த்தினார்கள். இந்த படத்தின் கதையை விஜித் பச்சான் தான் தேர்வு செய்ததாக தங்கர் பச்சான் சொல்லியிருக்கார். ரொம்ப நல்ல படம், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். நம்ம டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.